ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து 3 days நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு பாருங்கள். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,759, அதாவது 25,750 ஓப்பன் ஆகி நம்ம ட்ரேட் ஜோனுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் சஸ்டெயின் அப்படியே அரைச்சி எடுத்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு கரெக்டாக 2:15 மணிக்கு பிரேக் அவுட் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் கரெக்டாக 2 மணிக்கு கேண்டல், அதாவது கேண்டல் 2 மணி கேண்டல் முடிஞ்சு 2:15 ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம ட்ரேடு என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆனவுடனே நம்ம 30 பாயிண்ட்ஸ் உடனே எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி நம்ம 40 பாயிண்ட் தான் எய்ம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு லாஸ்ட் டைமில் மூவ் ஆனதுனால எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அது இல்லாமல் மேலேயே ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. சரி, ஓகே, 30 பாயிண்ட்ஸ் வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள். நம்ம நோ ட்ரேட் ஜோனில் எவ்வளோ நேரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டை பாருங்கள். அதே மாதிரி அந்த மார்க்கெட் மேலே எங்கே வேணால் போயிருந்துக்கலாம். ஏன் நம்ம ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக போய் பாருங்கள். டாப் எட்ஜில் போயிட்டு அங்கேருந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்ஸ்டியூஷனல் ஏரியா. இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இதனால தான் நம்ம இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம். தொடர்ந்து, அதாவது திங்கக்கிழமை 40 பாயிண்ட்ஸ், இன்னைக்கு நேற்று 40 பாயிண்ட்ஸ், இன்னைக்கு 30 பாயிண்ட்ஸ், மொத்தம் 110 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் மட்டும் எடுத்திருக்கோம். இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஆனால் இந்த சேனலுக்கு வந்து லைக்கோ கமெண்ட்டோ ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைபோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா உண்மையை சொன்னால் கசக்க தான் செய்யும். இதே வந்து நான் என்னுடைய ப்ராஃபிட் ஸ்கிரீன் கூட போட்டிருக்கலாம். அதெல்லாம் தப்பு. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் புரிஞ்சு இதில் வந்து இது என்ன உண்மை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா போதும். இது ஒரு ஆள் பார்த்தாலும் போதும், இல்லை எனக்கு வந்து 10 பேர் பார்த்தாலும் போதும், இல்லை 1000 பேர் 1,00,000 பேர் பார்த்தாலும் எனக்கு ஓகே. ஆனால் இந்த சேனலை புரிஞ்சு பார்த்துக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து 25,750 மேலே நான் க்ளோஸ் வச்சோடனே நான் எடுத்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 25,700 நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நான் என்ட்ரி ஆனோடனே மார்க் பண்ணிட்டேன் 25,700. அதாவது இது வந்து 2:15 மணிக்கு நம்ம இது பண்ணது. இதுதான் பாருங்க ப்ரீமியம் சார்ட்டு. 180 ரூபாய்க்கு நான் 179 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் ஆர்டர் போட்டேன். லிமிட் ஆர்டர்லாம் போடல. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நல்ல மூமெண்டம் இருந்தது. கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம்னு நினச்சி நம்ம என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆன உடனே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல 30 பாயிண்ட் கிடைச்சிச்சு. அவ்வளோதான் பஸ். இதுக்கு நம்ம உட்கார்ந்து அந்த டைம் காலையில 9:15 to 2 மணி வரைக்கும். இந்த பேஷன் தான் யாருக்கு இருக்கோ அவங்க தான் இங்க வந்து காசு பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. நான் பாருங்க 2:15 என்ட்ரி. இது பாருங்க 10 நிமிஷம் அதிகபட்சம். இன்னும் 2 நிமிஷம் கூட கேப் இருக்கு. நான் 210 கட் பண்ணிட்டேன். நான் 220 தான் டார்கெட் வச்சேன். ஓகே, 30 பாயிண்ட் ஓகே போதும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். மூமெண்டம் அவ்வளோ ஸ்பீடாக இருந்தது. சரி, டப்புன்னு ரிவர்ஸில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். நான் என்ட்ரி ஆன டைம் 2:15. நம்ம என்ட்ரி முடிச்சது 2:25. மேக்ஸிமம் 2:30 வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரம், அவ்வளோதான். 30 பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் அந்த பொறுமை பேஷன் வேணுங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் சொல்கிறேன்ட்டு? நாம வந்து ஆப்ஷன் பையர், நம்ம வந்து ஆப்ஷன் செல்லர் கிடையாது. ஆப்ஷன் பையருக்கு அந்த மொமெண்டம் தான் தேவை. அந்த மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆகணும். இல்லைன்னா வந்து நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. அந்த மொமெண்டம் எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட்டோ, ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டோ வால்யூமோட, இல்லை ஒரு நல்ல ஓயோட ஓப்பன் டெஸ்டோட வர்றப்ப தான் அந்த பிரேக் அவுட் அந்த இதுக்கு பவர் இருக்கும். அதுவும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரே இதை மட்டும் வச்சு நம்ம கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் பையிங்கில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணி தான் நம்ம என்ட்ரி பண்ணோம். அதே மாதிரி இப்போ நாம கொடுக்குற லெவல்ஸ் மேக்ஸிமம் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் கவர் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் கொடுக்குறோம். நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோ ட்ரேட் ஜோன்ல கிட்டத்தட்ட மார்னிங் 9:15 மத்தியானம் 2 மணி வரைக்கும் அந்த ஜோனுக்குள்ளேயே தான். இதுல நீங்க எத்தனை பேர் எத்தனை ட்ரேட் பண்ணீங்க, எத்தனை லாஸ் பண்ணீங்கன்னு தயவு செய்து கமெண்ட் தெரிவிங்க. இதை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் இவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணது அந்த பிரேக் அவுட்டுக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா ட்ரேடு, இல்லையா வெயிட் பண்ணலாங்கிற பேசிக்ல நீங்க எப்போ வரீங்களோ அப்பதான் இதுல சக்சஸ் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய யூடியூப், நிறைய டெலிகிராமில், நிறைய வாட்ஸ்அப் இருக்குது. அதில் நிறைய ப்ராஃபிட் ஸ்கீம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் மயங்காதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதுலாம் நமக்கு தேவையில்லை. நாம் என்ன பண்ணுறோங்கிறது தயவு செய்து பாருங்கள். இதில் முக்கியமானது டிசிப்ளின், அந்த பொறுமை, பேஷன் ப்ளஸ் சைக்காலஜி. அந்த பொறுமை, சைக்காலஜியும் பொறுமையும் ரெண்டும் மிங்கிள் தான். ஏன் அப்படின்னா அந்த நீங்க பேஷனா இருக்கிறதுக்கு எவ்வளவு திறமை வேணும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஒரு கேண்டில் பெருசா அப்ப ஒரு கேண்டில் இப்ப நீங்க ஒண்ணு இல்லை, அந்த 25,750 இருந்து 25,600 பாயிண்ட் வந்து ஒரே கேண்டில் வந்து டவுன் வந்திருக்கு. ஐயோ நல்ல டவுன் வருது, நம்ம போய் புட்ல என்ட்ரியா இருப்போம். அங்க இருந்து பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் தான். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மணி ஒரு 10:45 நம்ம நல்ல பெரிய இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல புல் பேக் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த 10:45 போய் என்ட்ரி இருப்பீங்க. அதுக்கடுத்து பாருங்க கண்டிப்பா 20 பேர் 30 பேர் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அரைச்சிட்டு இதுல நிறைய பேர் ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே தயவு செய்து கமெண்ட்ல தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெவல் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா தயவு செய்து எனக்கு கமெண்ட்டும் 500 சப்ஸ்கிரைப் வந்தோடனே டெய்லியும் நான் லைவ்ல அப்டேட் பண்றேன். இது எவ்வளவு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. தொடர்ந்து 3 நாள் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதுவும் பொறுமையா இருந்து 2 நாள் வந்து 2 மணிக்கு மேலேயும், நேத்து காலையில 9:45 to 10:30. நீங்களே அதை அப்படி நீங்க ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா பழைய வீடியோஸ் பழைய இதெல்லாம் போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும் எப்படி பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்குன்ட்டு. நோ ட்ரேட் ஜோன்ல எவ்வளவு அழகா நம்ம லெவலை மதிச்சு அந்த பாருங்க, அந்த லெவலை மதிச்சு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அந்த பிரேக் அவுட் நடக்கிற கேண்டில் தான் நம்ம இம்பார்ட்டன்ட், அதுதான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த ஆப்ஷன் பைங்கிறது அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம பணம் பண்ற விஷயம் இல்லை. ஆனா பண்ணலாம். எப்படி? இந்த மாதிரி டிசிப்ளினா சைக்காலஜி, அதாவது ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். ராணுவ விதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கணும். உட்கார்ந்து எந்திரிக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் லாஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து கமெண்ட் தருவீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் வரும் நாட்கள்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய அந்த சைக்காலஜி நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு நான் கண்டிப்பா சொல்ல போறேன். அதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு தரப்போறேன். அதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு, அதாவது சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆக ஃபர்ஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆயிட்டா அதை மெதுவா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறமேட்டு ஒவ்வொன்றா சொல்றேன். நீங்க அதை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்க ஸ்டேஜ்ல இருந்து வந்தவன் தான், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம எத்தனையோ நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க படக்கூடாதுன்னா இது பண்ணாம நல்ல இவன் என்ன சும்மா இப்படியே பேசிட்டு இருக்கான் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. எப்பயும் ரியாலிட்டிக்கு வாங்க, கவர்ச்சிக்கு மயங்காதீங்க. எல்லாம் நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, 5 பாயிண்ட் எடுங்க 10 பாயிண்ட் எடுங்க அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரியாலிட்டி புரிஞ்சு பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம அந்த என்ட்ரி எடுக்கிறோம், எதுக்காக நான் அந்த ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க லாங் டைம் இதுல இருக்க முடியும். இல்லைன்னா இதுல வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஷனுங்கிற அதுவும் பையங்கிற ஒரு சினாரியோல வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ண இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும். ரீச் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா நான் லைவ்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப டிசிப்ளின் முக்கியம், திருப்பி சொல்றேன். அதனால இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் கண்டிப்பா லெவல்ஸ் ஈவினிங் நைட் அப்டேட் பண்றேன். திருப்பி பார்க்கலாம். பாய்.